மிக பிரம்மாண்டமாக நிறைவேற்ற முடியும். நான் புதுசாக ஒரு என்ஜினியரை கூட்டியாந்து அவர் சொல்லிக் கொடுக்குறத விட படிக்கிற காலத்திலிருந்தே சீமானனையும் நாம் கட்சியும் தேசிய தலைவர் பிரபாகரனை பார்த்து வளர்ந்தவன் இந்த கொள்கைகளை முழுசாக வந்துடுவோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, கொண்டாடு. நம்ம சந்தோஷமா இருந்தால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, நல்லா என்ஜாய் பண்ணு. பிறருக்கு துன்பம் இல்லாமல் பிறருக்கு துயரம் இல்லாமல் என்ஜாய் பண்ணு. இங்கே ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்க, நீ செய்கிற நன்மைகள் உனக்கு எவ்வளவு செஞ்சாலும் வந்துடும். இப்போ நான் இந்த அண்ணனுக்கு நன்மை செய்கிறேன். நான் இந்த அண்ணனுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு 5000 ரூபா மதிப்பிலான 1 லட்ச ரூபா மதிப்பிலான நன்மை செய்கிறேன்னா எனக்கு 10 லட்ச ரூபா மதிப்பிலான நன்மை வந்துடும். கொஞ்சம் தாமதமாக வரும். நான் அண்ணனுக்கு வந்து 10 லட்ச ரூபா மதிப்பிலான கெடுதல் செய்யறேன்னா எனக்கு 100 லட்ச ரூபா மதிப்பிலான 1 கோடி ரூபா மதிப்பிலான கெடுதல் வந்துடும். மிக வேகமாக வந்துடும். இதுதான் கர்மான்னு சொல்றக்கூடிய கர்ம வினை. புரியுதா? அதனால செய்யுங்க. யாரும் இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி, இந்த போயலா இது எதையும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு நாம செய்யற நன்மையும் தீமையும் நமக்கு நாமே செஞ்சுக்கிறேன்னு நினைச்சுக்க. போய்கிட்டே இருக்க தின்னுட்டு ஏதாவது தூக்கி போடுற, அது ஒரு வாழைப்பழ தோலா இருக்கலாம், இல்ல தின்னுட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கலாம். பின்னாடி வர்ற பைக்கார அதுல ஏறி விழுந்தாலோ அல்லது அதில் ஏறும்போது டப்புன்னு சவுண்ட் வரல பயந்தாலோ அதே மாதிரி உனக்கு வரும்னு தெரிஞ்சுக்க. உனக்கு வர்ற எல்லா துன்பத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான். அது நம்மளுடைய செயல்களால் தான் காலப்போக்கில் அது பல மடங்காக நம்மளுக்கு துன்பமாக வருது. நீங்கள் எல்லாம் கொண்டாடுறீங்க. இன்னைக்கு திருவிழா கூட்டம் நல்லா சந்தோஷமா. எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? சாப்பிட போகலாமா? சாப்பிட்றீங்களா? நீர்மோர் பந்தலே இதாயிருச்சு. ஆனால் உனக்கெல்லாம் புளியை கரைச்சிருச்சுல, கேஸை போட்டுருவாங்க, தெளிவாயின்னு.